ஸோ ஐபிஎல்லோட கடைசி லீக் பேஸ் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அந்த லாஸ்ட் லீக் பேஸ்ல தான் அந்த பிளே ஆஃபோட 4வது பொசிஷன் யாருக்கு அப்படின்றத போது தெரியுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் இந்த சீசன்ல நடந்திருக்கு. ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ், இன்னொரு பக்கம் ஆர்சிபி. இவங்க ரெண்டு பேர்ல யாரு போக போறாங்க அப்படின்றது தெரியும். விராட் கோலியா, ரோஹித் சர்மா, யாருக்கு அந்த பிளே ஆஃப் அப்படின்றது தான் இப்போ ஒரு ஃபேக்டா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி உள்ள போகுமா இல்ல மும்பை இந்தியன்ஸ் உள்ள போகுமா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன நடக்கணும், மும்பை இந்தியன்ஸ் உள்ள போறதுக்கு என்ன நடக்கணும், ஆர்சிபி உள்ள போறதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் உள்ள போகணும்னா ஸோ அவங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறது மட்டும் பத்தாதுங்க. ஜெயிக்கிறத தவிர்த்து ரன் ரேட்டும் ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட நெகட்டிவ் ரன் ரேட் தான் இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜா மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா SRH கூட தான் ஆடுறாங்க ஈவினிங் கேம். ஸோ ஈவினிங் கேம்ன்றதால டிவி இது எதுலுமே வராது அந்த பிச்சை பொறுத்த வரையும். பட் அந்த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சா அவங்க போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. குறிப்பா 82 ரன். ஸோ 82 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாதான் ஆர்சிபியோட ரன் ரேட்டை விட மும்பை இந்தியன்ஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பல வாட்டி மும்பை இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் போனோம்னா 2014 RRக்கு எதிராக வந்து ராஜஸ்தான் ராயல் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து 15 ஓவரில் ஒரு 190 ஸ்கோரை சேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒண்ணு. அடுத்து 2021 பாத்தீங்கன்னா SRH எதிராக ஒரு பயங்கரமான ஸ்கோர் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதையும் ட்ரை பண்ணாங்க. பட் முடியாம தோத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பல இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருந்திருக்கிறதால அந்த அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது கிளியர் கட்டா மும்பை இந்தியன்ஸுக்கு தெரியும். அதுலேயே ஹோம் ஸ்டேடியம் இருக்கிறதால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா குறிப்பா சூரியகுமார் யாதவ் பயங்கரமான ஃபார்ம்ல இருந்திருக்காரு ஹோம் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பக்கம் பயங்கரமான பவர் ரேட்டிங் ஹவுஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு நல்ல ரன் ஸ்கோரை போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எது வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு மிராக்கல். ஸோ குரூஷியலான மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மால இருந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச்ல ரன் ரேட் ரொம்ப குரூஷியலா இருக்கும் போது அந்த ரன் ரேட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது தான் முதல்ல விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ ரன் ரேட் பிரச்சனை இல்லை, நாங்கள் மேட்ச் ஜெயிச்சா போலன்னா பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க மேட்ச் ஜெயிச்சா கூட உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இன்னொரு பக்கம் யாரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த மேட்சை தோக்கணும். ஸோ மற்றவங்களை எதிர்பார்க்கறத விட நம்மளே மேட்சை ஜெயிச்சுட்டு உள்ள போறது என்ன அப்படின்றத மும்பை இந்தியன்ஸ் பார்க்கணும். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா SRH வந்து தொடர்ந்து தோல்வியிலிருந்து தான் வராங்க. பட் அதுலயும் ஒரு ஃபார்ம் பேட்டர் ஸ்பின்னர்லாம் டேக் டவுன் பண்ற மாதிரி கிளாசன் அப்படின்ற ஒரே ஒரு பேட்டர் மட்டும் தான் அவங்கள பயங்கரமான ஃபார்ம்ல செம ஹிட்டிங் எபிலிட்டியில இருக்காரு. அவர் எடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு குரூஷியலா ரோலா இருக்கும். அதை தவிர்த்து மற்ற யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அந்த வகையில மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜோட காத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஆர்சிபி இருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கு வந்து மேட்சை ஜெயிச்சா போதுமா, ரன் ரேட் இதெல்லாம் தேவையில்லை, மேட்சை ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஆர்சிபிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா யாரையுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லைங்க. அந்த மாதிரி 2 கேம் ஜெயிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் RR கூடவா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் SRH கூடவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கேமை ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ ரன் ரேட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பட் என்னன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நேத்து வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு ஆர்சிபியில பெங்களூர்ல. ஸோ அந்த மழையில வந்து அவங்க ஸ்டேடியம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கும் மழை வந்தா ஸோ அந்த மழையில வந்து ஆர்சிபி போட்டி நடக்கலன்னா மிகப்பெரிய இஷ்யூவா வந்து ஆர்சிபி டீம் இருக்கும். ஏன்னா கம்பல்சரி இந்த மேட்சை ஜெயிச்சாதான் உள்ள போக முடியும், இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் தோக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேட்சை நடக்கணும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் முயற்சி பண்ணுவாங்க. மினிமம் 5 ஓவராது வைங்க, 4 ஓவராது வைங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போகும். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும் போது குறிப்பா வந்து ஜிடி சாம்பியன் சைடு டாப் 1ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக விளையாடும் போது ஒரு பயங்கரமான பவுலிங் அட்டாங்க ஜிடியை பொறுத்த வரையும். எல்லாமே இப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஊருக்கு போன ஜாஸ் லிட்டில் எல்லாருமே திரும்பி கம்பேக் பண்ணிட்டு ஒரு ஸ்குவாடை கரெக்டா அசம்பிள் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து KGF சமாளிப்பாங்களா, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, மழை வருமா வராதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டீமை பொறுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை மழை வரலன்னா அவங்க குவாலிஃபை ஆகலாம், மழை வந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா 2வது மேட்ச் நடக்குதுங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் முடிச்சுட்டு 2வது நடக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் தோத்துருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்றது அவங்க மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கலாம். பட் என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.